வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். ஜோகன்ஸ்பர்கில் நடைபெறும் G20 உச்சிமாநாட்டின் நிறைவு அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி எல்லோருக்கும் நியாயமான மற்றும் சமமான எதிர்காலம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். முக்கிய தொழில்நுட்பங்களை முன்வைக்கும் முன்பு அடிப்படை மாற்றம் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். நீடித்த வளர்ச்சி, நம்பகமான வாணிபம், நியாயமான நிதி, அனைவருக்கும் முன்னேற்றம் ஆகியவை உலகின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு இன்றியமையாதவை என பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டில் முன் எப்போதும் இல்லாத வேகத்தில் போதைப் பொருள் கும்பல்களை அரசு கண்டுபிடித்து அழித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற அரசு இயந்திரங்கள் தடையின்றி செயல்படுவதாக தமது சமூக ஊடக பதிவில் பதிவிட்டுள்ளார். இளம் கண்டுபிடிப்பாளர்களை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு கல்வி, தொழில் தொடர்புகளை வலுப்படுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற அறிவியல் மற்றும் புதுமை ஆராய்ச்சி நிறுவனத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்தின் 2ஆம் கட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து 50,47,00,000க்கும் அதிகமான கணக்கெடுப்பு படிவங்கள் வாக்காளர்களிடையே விநியோகிக்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்புவில் இன்று நடைபெற்ற பார்வையற்றவர்களுக்கான முதல் மகளிர் T20 உலகக்கோப்பையை இந்திய மகளிர் பார்வையற்றோர் கிரிக்கெட் அணி வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. இறுதிப் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் நேபாள் அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.